ஜெனரல் கொடுத்த பேப்பர்ல நமக்கு வேண்டிய குழு நிச்சயமா இருக்கணும். அல்ல டேய், அதோ சலீம் ஜீப்ல போறான். யாரும் ஃபாலோ பண்றாங்க. சுத்தமா தீர்ந்துருச்சேன். நீதானே நம்பர் 10. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நெருங்கிச்சு வாயா வாயா வந்து நான் சொன்ன கலை என்னங்க அப்புறம் தாலி கட்ட. பெரியோர்களே, தாய்மார்களே, இன்று முதல் புது வாழ்வு காண போகும் மணமக்களே, என் உயிரினும் மேலான ஜனநாயக உரிமை கட்சியின் தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கம். நமது நாட்டிலே வரதட்சணை கொடுமையால் இன்று எத்தனை குடும்பங்கள் வாடிக்கொண்டிருக்கின்றன. ஜாதிகள் என்ற பெயரால், மதங்கள் என்ற பெயரால் எத்தனை பேருடைய திருமணம் கனவுகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாடு ஒரு ஜனநாயக நாடு. முகூர்த்த நேரம் நெருங்கிவிட்டபடியால் என் பேச்சினை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது தலைவர் அவர்கள் தங்கள் திருக்கரத்தால் திருமாங்கல்யத்தை வழங்க இருக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மற்றவர்களுக்கு நாமளே கொடுத்து சொல்லிடு. சரி, நீங்க கொடுத்துருங்க. எடுத்துக்கையா தாலி எடுத்துக்கையா, முகூர்த்தத்துக்கு நேரமாக வேண்டாங்க, வைக்கமா இருக்கு. எடுத்துக்கையா அண்ணா, எடுத்துக்க. என்ன எனக்கு கல்யாணம் கெட்டி மேல கெட்டி மேல நீங்க சனி பாய போட்டு போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன்.
அப்பா போட்ட உப்பை சாப்பிட்டு வளர்ந்த உடம்பு என்னால முடிஞ்ச வரைக்கும் போராடிட்டு இனிமே எல்லாம் நீதான் அல்ல. எஸ்கேடி, நம்ம ஃபாரம் பார்ட்டி இந்த வாரத்துல என்னைக்கு வேணாலும் வரலாம். அவங்க கூட நம்ம தொடர்பு வச்சிருக்கிறது சம்பந்தமா கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட போயிடக்கூடாது. இந்த மீட்டிங் ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். அதனால நம்ம நாட்டு கலாச்சாரத்தை பத்தி ஸ்டடி பண்றதுக்கு ஃபாரினர்ஸ் வராங்கன்னு சொல்லி இந்த மீட்டிங் நடத்த போறோம். ஏங்க இங்க பாருங்க. இந்த ரிப்போர்ட் படி உங்க அப்பா வலது பக்கம் நெத்தி போட்டுல சுட்டுக்கிட்டு தான் இருக்கு. It is a left hander. ஆமா ஆனந்த், உங்க அப்பாவுக்கு இடதுகை பழக்கம் தான். அப்ப அவர் கொலை செய்யப்பட்டிருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ஆதாரம். கரெக்ட். நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் படி பார்த்தா லெப்டினன்ட் கர்னல் ராம்சுந்தர் தான் அப்பா கொண்டு இருக்கணும். ஆர்மியில விசாரணை முடிஞ்சோன்னு எஸ்கேடி ராம்சுந்தர் ஒன்னாத்தே வெளியே வந்திருக்காங்க. அப்படின்னா இப்ப ராம்சுந்தர் எங்க? எனக்கு தெரிஞ்சு எஸ்கேடிக்கு ராம்சுந்தர்ங்கிற பேர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல. ஆனா அவர் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கிறது இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ராம்ஜி தான். ராம்ஜி? யார் அந்த ராம்ஜி? ஆனா ராம்ஜி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரு. ஏமா, ராம்சுந்தர் நேர்ல பார்த்தா உங்க நான் அடையாளம் காட்ட முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா ராம்ஜி நீங்க நினைக்கிற நாளைக்கே நாங்க ராம்ஜியை நேர்ல பார்த்தாகணும். ஓகே, நாளைக்கு நடக்க போற டாக் ஷோ தொடங்கி வைக்கிறதுக்காக ராம்ஜி அங்க வராரு. ஒண்ணு இல்ல ஆனந்த், நம்ம போலாம்பா. கொஞ்சம் என்ன ரிட்டையர்ட் லெப்டினன்ட் கர்னல் ராம்சுந்தர்? ஆனந்த், ஏற்கனவே நீங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? ஆனந்த், பிரிகேடியர் தமிழ்மணியோட ஒரே மகன் ஆனந்த். இப்ப நீ தேடிக்கிட்டு இருக்கிற ஆல்பர்ட். ஹலோ. எங்க அப்பாவை தேச துரோகி ஆக்கிட்டு நீங்க என்ன தியாகி ஆயிட்டீங்களாடா? நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த உண்மைய கொஞ்ச நாள் இந்த ஊருக்கெல்லாம் சொல்ல போறேன். சவால் விடுறதா சைலண்டா விடுவேன். கெட்ட வார்த்தை திட்டினா சத்தம் போட்டு திட்டிடுவேன். கையெடுத்துருவா மனம் போயிடும். Excuse me, sir. Sir, 1 minute, please. எஸ்கேடி, என்னாச்சு? I'm all right. நம்ம தேடிட்டு இருந்தோமே ஆல்பர்ட், அவன் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு போறான். ஆல்பர்ட், நம்ம கல்யாணம் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நடந்த திடீர் கல்யாணம். இருந்தாலும் சம்பிரதாயப்படி அம்மாவும் தங்கச்சி இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நம்ம குடும்பத்து மேல இருக்கிற இந்த களங்கத்தோட நம்மளோட வாரிசு உருவாகிறது நான் விரும்பல. என்னைக்கு எங்க அப்பா தேச துரோகி இல்லைன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிறோம், அன்னைக்கு தான் நம்ம 2 பேரும் இந்த கட்டில பகிர்ந்துக்க முடியும். என்னோட இந்த லட்சிய பயணத்துல நீயும் துணையா வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. எஸ் சார். ஜூலி, நம்ம நாட்டு கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபாரினர்ஸ் வரதா இருந்தது இல்லையா? அவங்க இமீடியட்டா கிளம்பி வராங்க. நாளைக்கு நாம ஒரு கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஓகே சார். கலை நிகழ்ச்சிக்கான எல்லா பொறுப்பும் உன்னோட தான். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார்.
ப்ரோக்ராம்ல முக்கியமான சில மேட்டர்ஸ் பேச போறோம். ஆல்பர்ட் அங்க வருவான்னு எதிர்பார்க்கிறேன். ஆல்பர்ட்டை நேர்ல பார்த்துட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் கண்டிப்பா அன்னைக்கு அங்க இருக்கணும். ஓகே? அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.